அனைவருக்கும் காலை வணக்கம். சென்ற காணொளியில் எவ்வாறு தென்னிந்தியாவில் கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலைகள் இன்னும் பல மலைகள் உருவாகி பல்வேறு காலகட்டத்தில் இருந்தன என்பதை பார்த்தோம். இந்த காணொளியில் எவ்வாறு அந்த மலைகள் உருவாவதற்கு முன்பு பல வெட்டு மண்டலங்கள், அதாவது சியர் ஜோன்ஸ் இந்த இந்தியாவில் உருவாகியது என்பதை பார்ப்போம். அவர் சியர் ஜோன்ஸ் உருவான பிறகு பல சதுப்பு நில பகுதிகளாக இந்த இந்தியா முழுவதும் அதுக்கு முன்பு இருந்தது. இவ்வாறு 3.5 பில்லியன் வருடங்கள் முதல் 1.1 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த மலைகள் எல்லாம் உருவாவதற்கு முன்பு இந்த இந்திய பகுதி ஒரு சமதள பகுதியாக இருந்தது. வட இந்திய, தென்னிந்திய எல்லாம் சமதளமாக இருந்தது. எப்பொழுது இந்த 1.7 to 0.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த விந்திய மலைகள் உயர்வடைந்ததோ அப்பொழுது வட இந்திய, தென்னிந்திய என இரண்டு பகுதிகளாக பிரிந்து விந்திய மலை ஒட்டு இமயமலை நோக்கி சரிவியும், அதே விந்திய மலையிலிருந்து தெற்கு நோக்கி சரிவும் இருந்தது. இவ்வாறு இருந்த காலகட்டத்தில் பல ஓடைகளும் சிறுநீர் வடிகால் அமைப்புகளுமே இந்தியாவில் இருந்து ஒரு சதுப்பு நில பகுதியாக இந்த இந்தியா இருந்தது. இவ்வாறு 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு காவிரி, பாலாறு, வைகை, தென்பெண்ணை, வைப்பாறு, தாமிரபரணி இன்னும் பல காணாமல் போன எண்ணற்ற நதிகள் எதுவும் இல்லை. இந்த இந்தியா ஒரு சிறு சிறு வடிகால் அமைப்பில் கொண்ட சிறு சிறு நீர் ஓடைகளை போன்று இருந்தன. அப்பொழுது பெய்த மலைகளெல்லாம் அவ்வாறு இங்கும் அங்கும் சிதறி ஓடி செல்லும் சிறு சிறு கால்வாய் போன்ற அமைப்புகளை கொண்டிருந்தன. இந்த அமைப்புகளெல்லாம் ஒரு நதியை உருவெடுக்க முக்கிய காரணமாக இருந்தது வெட்டு மண்டலங்கள், அதாவது சியர் ஜோன். அத்தகைய வெட்டு மண்டலங்கள் நமது தென்னிந்தியாவில் 4 பிரதானமாக உள்ளன. அது சேலம் பிளாக், நாமக்கல் பிளாக், மதுரை பிளாக், திருவேண்டரம் நாகர்கோயில் பிளாக் மற்றும் அச்சன் கோயில் சியர் ஜோன் பிளாக். இவ்வாறு பல சியர் ஜோன்ஸ் உருவாகி அதனால் பல மலைகள் உருவாகி இந்த பல நதிகள் உருவாவதற்கு இவை வழிவகுத்தன. அதற்கு முன்பு வரை சமதள பகுதியாக இருந்த இந்த இந்திய பூமி பகுதி மலைகள் உருவான போதுதான் சிறு சிறு ஓடைகளும் நதியின் சிறு சிறு வடிகால் அமைப்பிலும் உருவாகி அவை ஒருமித்த நதியாக பிற்பாடு உருவெடுத்தன. இங்கு இந்தியாவில் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் உருவாவதற்கு முன்பு இந்த பகுதியெல்லாம் ஒரு பல நீர்வடிகால் கால்வாய்களை கொண்டு விளங்கியது. இவ்வாறு 3 to 2.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் உருவாக தொடங்கி அதன் உயர்வடைதல் நிகழ்வு 550 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு வரை சென்று கொண்டிருந்து பிற்பாடு நிலை கொண்ட பொழுது அதன் பிற்பாடு இந்த சிறு நீர் வடிகால்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த வடிகால்களாக 150 to 100 மில்லியன் காலகட்டத்தில் உருவாகி அதே 90 to 60 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் உயர்வடைய இங்கு பாலாறு, தென்பெண்ணை மற்றும் காவிரி போன்ற ஆறுகள் உருவாகி அவைகள் 50 to 40 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு தனித்து நிலையில உருவெடுத்து விட்டன. இவ்வாறு பல சியர் ஜோன்ஸ் உருவானதா நீங்கள் இப்போ தற்போது பிக்சரில் பார்க்குறீங்க. இவ்வாறு ஆறுகளின் போக்கில் மாற்றங்கள் இந்த பேன் ஆப்பிரிக்கன் ஆர்ஜென்சி, அதாவது 550 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்து முடிவற்ற பிறகு இங்கு இந்தியாவில் உள்ள நிலப்பகுதியிலும் நிலைக்குள் ஆரம்பித்து அதன் பிற்பாடு சிறு சிறு பால்ட் கரெக்ஷன் போது இந்த நதிகளின் போக்கிலும் சில மாற்றங்கள் உண்டாகி இருப்பதை மேலே கண்டும் அவ்வாறு உள்ள போக்கை தான் இப்போ பாலாற்றில் நீங்கள் பார்த்தீர்கள். அதற்கு முன்பு இருந்த ஒரே ஆறாக இந்த பழைய பாறை 2 பகுதிகளாக இந்த வாணிபடி பிரிந்ததை நீங்கள் பார்த்தீர்கள். இத்தகைய பேன் ஆப்பிரிக்கன் ஆர்ஜென்சி நிகழ்வுக்கு முன்பு பல சியர் ஜோன்ஸ் இங்கு பூமி தட்டுக்களின் நகர்வினால் உருவாகி அவை முறையே 3 to 2 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு தார்வார் கிரேட்டன் என்ற பகுதியை முழுமையாக உருவாக்கி 2.5 to 1.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு சேலம் மற்றும் நாமக்கல் தட்டுக்கள் இணைந்து பின்பு 1.6 to 1 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு நாமக்கல் சியர் ஜோன், அதாவது நாமக்கல் வெட்டு மண்டலம் உருவாகி இத்தகைய பழைய கோண்டுவானா
உடைந்த பகுதிகளெல்லாம் சரியான பின் சுமார் 950 to 600 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த பாலக்காடு சியர்ஜன் உருவாகத் தொடங்கி அதனால் பெரிய தட்டுக்கள் எல்லாம் ஒன்றுடன் ஒன்று மோதி 600 to 550 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு பேன் ஆப்பிரிக்கன் ஆர்ஜென்சி உண்டாகி மதுரை பூமி தட்டுக்கள் மற்றும் திருவனந்தபுரம் பூமி தட்டுக்கள் சேர்ந்து தார்வார் தட்டுக்குடன் மோதி இந்த தென்னிந்திய பாறை அமைப்புகள் முழுவதும் உருவாகி இந்த 550 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு ஒரு நிலைத்தன்மையை இந்த பூமியில் ஏற்படுத்த இங்கு கால்வாய்கள் போன்ற அமைப்புகள் உருவாகி அதிலிருந்து நதி போன்ற அமைப்பு உருவாகி இந்த பாலாறின் தற்போதைய நிலையை தான் பார்க்கிறீர்கள். இது பாலாற்றின் முஸ்லிம்பூர் மற்றும் பசிராபாத் பகுதியில் உள்ள இந்த பகுதி தான் பார்க்கிறீர்கள். இது பழைய பாலாறு அமைப்பு. புதிய பாலாறு பழைய வாணியம்படி பெரியபேட்டைக்கு அடியில் இன்னொரு ஸ்ட்ரீம் போய் கொண்டிருக்கிறது. இவை எல்லாம் இரண்டு இணைந்து பிறகு ஒருமித்த பாலாறாக போகும். இவ்வாறு இந்த ஒருமித்த பாலாற்று பகுதியின் நதிகளாக பழைய தென்னிந்திய அனைத்தும் இருந்தன. அப்பொழுது சிறு சிறு வடிகால் முறைகளாக இருந்து பாலாறு மூலமாக இருந்து அதன் மூலம் வடிகால் சென்று கொண்டிருந்தது. இவ்வாறு பிரதானமாக முதலில் பாலாறு, காவிரி ஆறு, தென்பெண்ணை ஆறு இணைந்து அவை இந்த வாணியம்படி வழியாக தான் பிரதானமாக சென்று கொண்டிருந்தது. பிற்பாடு அவை தனது போக்கை எவ்வாறு மாற்றியது என்பதை வரும் காணொளியில் காணலாம். எனவே இந்த ஒருமித்த நதி பகுதியாக முன்பு விளங்கிய இந்த பாலாறு, அதிலிருந்து பிரிந்த காவேரி, இந்த காவேரி பாலாறு இணைந்து சென்ற காலம் 20 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு வரை இருந்தது. இதனால் இங்கு ஒரு நிலைப்புத்தன்மை ஏற்பட இந்த பாலாற்றின் போக்கில் பல உயிர்கள் உருவாகி அதில் மனிதனும் முதன்முறையில் இங்கு உருவாகி இந்த இந்தியாவில் உருவாகி வாய்ப்புகள் இருக்குது. இவ்வாறு மனிதன் இங்கு 60 to 70 லட்சம் வருடத்துக்கு முன்பு சயின்ஸ் கூறியபடி உருவாத சாத்தியக்கூறுகள் இருக்க வாய்ப்புகள் உள்ளது.